திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். இருக்கிற தண்ணி கூட வராத சூழ்நிலையில் இன்னைக்கு கர்நாடக அரசாங்கம் காவிரி ஆணையம் அவர் அளித்திருக்கின்ற தீர்ப்பு கூட மறுத்து வருகிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது. உச்ச நீதிமன்றமும் இதற்கு சரியான தீர்ப்பு வழங்குவதாக தெரியவில்லை. மத்தியில இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சி அநேகமா தமிழ்நாட்டில் வேறு அரசாக இருக்கிறது, கர்நாடகாவில் ஒரு அரசாக இருக்கிறது. இந்த இரண்டு அரசுகளையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று மோடி சர்க்கார் இன்னைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இங்கே ஆடு மாடு அநேகமாக குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்கவில்லை. அநேகமாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். இதுவரையிலும் தண்ணீர் திறக்க முடியாமல் அளவுக்கு இருக்கிறது. மாவட்டத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்குது. நட்ட நடவெல்லாம் பட்டு போயிருக்கிறது. வெட்டிய குளத்துல ஒரு இடத்துல கூட தண்ணீர் கிடையாது, கிணத்துல தண்ணீர் கிடையாது. மக்கள் எப்படி வாழ்வாதாரம் நடத்துங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்னைக்கு அமைந்திருக்கிறது. ஆகையால் இன்னைக்கு புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து போர்க்கால அடிப்படையில் நிவாரண பணிகளை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய்களை வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். நேற்று வரைக்கும் தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இயற்கையை யாரும் தடுக்க முடியாது, அதனால கடையில ஒத்தி வைங்க சொல்லி அங்க ஊர்த்து பேசிட்டு இருக்காப்புல. ஒண்ணு பார்த்தால் அநேகமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 4 அணைகளிலே 67 டிஎம்ஸ் தண்ணி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மேட்டூர்ல மட்டுமே 33 டிஎம்ஸ் தான் தண்ணி இருக்கிறது. ஆகையால அந்த இருக்கிற காரணத்தினால்தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு அடிப்படையில் நமக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்று அநேகமா நடுவர் மன்றம் 4.5 டிஎம்ஸ் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை உடனடியாக வழங்குவதற்கான தமிழ்நாடு அரசு மேற்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனா ஒரு தமிழ்நாடு அரசு, மத்திய அரசாங்கமும் கர்நாடக அரசும் ஒரு மாநில அரசாகவே இதை கவனிக்கவில்லை. அதை புறக்கணித்து தள்ளுகிறார்கள். அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அநேகமா இந்த போராட்டம் இதோடு ஆர்ப்பாட்டத்தோடு முடிய போவதில்லை. தமிழகம் தழுவிய அளவில் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை அநேகமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப கர்நாடகாவில் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, தண்ணி அதனால வர வாய்ப்பு இருக்கா, என்ன நிலவரம் இருக்காங்க? அது பொறுத்தவரை தான் பார்க்க முடியும். அநேகமாக இப்ப இன்னைக்கு பெய்கிறது மழை பெய்கிறதா தொடர்கிறதா என்று சொல்ல முடியாது. இருக்கிற தண்ணியை முதல்ல தமிழ்நாட்டுக்கு அநேகமா காவேரி ஆணையம் கொடுக்கிற தண்ணியை உடனே வழங்கணும். சிஎம் கர்நாடகா போறதா சொல்லியிருந்தாங்க. அதை இப்ப வேண்டாம்னு சொல்லி அவரே சிவகுமார் சொல்லிட்டாங்க. இப்ப சிவகுமாரை இங்க வரதுக்கான மக்கள் விவசாயிகள் கோரிக்கை எடுக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பின்னால் நீங்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முடியாது, போகக்கூடாது என்று தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய சங்கங்களும் அனைத்து அரசு கட்சிகளும் வலியுறுத்தியின் பெயரால் அநேகமாக காது கொடுத்து கேட்காத ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் போகவில்லை. இன்றைக்கு அவர் அவமானப்பட்டு போய் நிற்கிறார். ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடே அவமானப்பட்டு போய் நிற்கிற அளவுக்கு கேவலமான நிலைமையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்கிறதான் நம்ம வெட்கக்கேடான காரியமாக இருக்கிறது.